ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவ் எதுக்குன்னு தெரியுமா? பீச்ல இந்த ஃபுட் ட்ரக் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அதை நடத்தினவங்கள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க தான் கண்மணி அண்ட் கண்மணி அன்பு. அண்ட் அன்பு. ஹாய். ஹாய். நாம இப்ப இருக்கிறது சென்னையோட புகழ்பெற்ற ஜேபி ரெஸ்டாரண்ட். நாங்க டேஸ்ட் பண்ண அல்டிமேட்டான ஃபுட்ட நீங்களும் என்ஜாய் பண்ணனும்னா இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்ற அட்ரஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏங்க உங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ்ங்க. லைவ்ல கீழ பாருங்க எவ்ளோ கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு. எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, ஏன் உங்க வண்டி வரல? ஆக்சுவலா அவங்கள அப்படி கேட்க வைக்கணுங்கிறது தான் எங்களோட மார்க்கெட்டிங் பிளான். அது எங்களோட ரெஸ்டாரண்டோட ப்ரமோஷனுக்காக பண்ணது. குவாலிட்டியான ஃபுட்ட ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை தேடி வருவாங்க இல்லையா? அதுதான் ஐடியா. அதெல்லாம் விடுங்க. ஃபுட் ட்ரக்க வாரம் வாரம் ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு ஒருத்தர் கேக்குறாரு. இதுக்கப்புறம் நாங்க ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அந்த மாதிரி பண்றதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்க ஏரியாவுக்கும் எங்க வண்டி வரும். ஓகேங்களா? சூப்பர் அன்பு சார். அடுத்த கேள்விய பாருங்களேன். சார் நீங்க 2 பேரும் ரியல் கப்பலான்னு கேக்குறாங்க. ஆமா, நாங்களும் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டோமே. வியூவர்ஸ் கரெக்டா அந்த பாயிண்ட புடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் கப்பல் தானே? மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க வேற. இவர் எங்க ஹோட்டலோட ஷெஃப். ஷெஃப்பா? நான் இந்த ஹோட்டலோட பார்ட்னர். ஓ. 2 பேரும் இங்க வேலை செய்றோம். அவ்வளவுதான். சாரி கைஸ், அவங்க ரியல் கப்பல் இல்லையா? பட் இட்ஸ் ஓகே. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் மிகப்பெரிய அசெட். நான் மத்த எல்லா டீடைல்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. ம். தேங்க் யூ. பாய். ஓகே. ம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். ம். தேங்க் யூ. பாத்தீங்களா பாட்டி, அவங்க 2 பேரும் கப்பல் இல்லையாம். கொஞ்சம் கூட எந்த உறுத்தலும் இல்லாம, வெக்கமே இல்லாம எவ்வளவு கூலா சொல்றா பாருங்க. நீங்க கப்பலான்னு கேட்டதும் அன்பு அது லைட்டா ஜெர்க் ஆகி ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணாரு. ஆனா அவ எப்படி பேசினா பாத்தீங்களா? 2 பேரும் ஒன்னா வேலை பாக்குறாங்களா? அவ்வளவுதானா? கொழுப்பு தானே அவளுக்கு. திமிரு புடிச்சவ. சரி விடு. அவங்க 2 பேருக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு அவளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. அது உனக்கு நல்லது தானே? அதுக்கே டென்ஷன் ஆவற? நியாயமா இதுக்கு நீ சந்தோஷம் இல்ல படணும். என்ன பாட்டி புரியாம பேசுறீங்க? அன்பு புடிச்ச வைரஸ் அவ. அன்புவால கிடைக்கிற ஆதாரம் மட்டும் வேணுமா? ஆனா அன்பு வேணாமா? அப்புறம் ஏன் அவரை விட்டுட்டு போகாம அவர் கூடவே சுத்திட்டு இருக்கா? சதிகாரி. அன்ப ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போனவ. அதுக்குதான் அவரை கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல பாட்டி. ஏன் வாழ்க்கையதான் அவ அழிக்க பாக்குறான்னு பார்த்தா, என்னோட சேர்த்து இப்ப அன்போட வாழ்க்கையும் அழிக்க பாக்குறா. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையானே தெரியல. ஆனா
என்னால பொறுத்துக்க முடியாது பாட்டி. அது சரி, உங்களையே அவ அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு கண்டிஷன் போட்டவ அவ. அந்த அவமானத்துக்கே உங்களால அவளை ஒண்ணுமே பண்ண முடியலையே. ம். என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் குடும்பத்தையே ரெண்டாக்குனவா அவ. அவளை நான் சும்மா விட்டு வைப்பேன்னு நினைச்சியா? யாரை எதுக்க பாக்குறா அவ? இரு, அவளோட கொட்டத்துக்கு மொத்தமா முடிவு கட்டுறேன். ஹம். இது பாருமா. வாவ், ஆ, கிரேட் ஜாப் ஆ. அன்பு. சூப்பர் கண்மணி, கலக்கிட்டீங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். ம். கங்க்ராட்ஸ் ம். அன்பு. பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. நானும் என்னடா திடீர்னு லைவ்ல வரீங்கன்னு பார்த்தேன். இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்டராக்ட் பண்ணதும் சரி, வியூவர்ஸ் கேள்விக்கு பதில் சொன்னதும் சரி, செம்ம கேஷுவலா கான்ஃபிடென்ட்டா சூப்பரா பேசுனீங்க. தேங்க்ஸ் ஜீவா. தேங்க்யூ. நம்ம ஃபுட் ட்ரக்குக்கு இருக்க எதிர்பார்ப்பை பார்த்தா இன்னும் 4 வண்டி கூட ரெடி பண்ணி அனுப்பலாம் போல இருக்கு. என்னடா ரொம்ப அகலக்கால வைக்கிற மாதிரி இருக்கு. வைக்கட்டும் மாஸ்டர். அதுல ஒரு வண்டியில நான் அபர்ணாவை கூட்டு போயிடுவேன். ஒண்ணு இப்படி என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன பெருமை வேணும்? இந்த சந்தோஷத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஈவினிங் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்கு ஜீவா? நம்ம வெற்றியையும் சந்தோஷத்தையும் செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன். எங்க அம்மாவோட சமையல நீங்களாம் டேஸ்ட் பண்ணது இல்லைல்ல, இன்னைக்கு பாப்பீங்க. எல்லாரும் அழகா ரெடி ஆகி சீக்கிரமா வந்துருங்க. I'll make the necessary arrangements. Let's celebrate. ஐயோ யோ பாட்டினா சரக்கு இருக்குல்ல, சரக்கு இருந்தா தானே பார்ட்டியே. ஆனா வீட்டுல எப்படி? அண்ணே, அதெல்லாம் பணக்கார வீட்டுல சகஜண்ணே. ஆ? ஆ. அப்ப நீங்க இப்படிதான். கண்மணி வந்துரு. கண்டிப்பா ஜீவா. எல்லாரும் வேலையை பாருங்க. சரக்கு. ம். டேய், போடா வேலையை பாப்போம். அன்பு, சாரி அன்பு. லைவ்ல உங்களையும் கண்மணியும் ரியல் லைஃப் ஜோடியான்னு கேட்டாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். பட் சோஷியல் மீடியானாலே அப்படித்தானே, திடீர்னு ஏதாவது ஒண்ணு கேட்டு நம்மள தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுருவாங்க. இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. ஓகே, கேரி ஆன். அண்ணா, என்னன்னு சொல்றான் அவன்? இவன் என்ன ரொம்ப சாவடிக்கிறான்டா. சரி, இப்ப என்ன இவன் பார்ட்டிக்கு போலாமா வேணாமா? என்ன பேசுற? அவன் வீட்டுக்கு கண்மணி போறாளே, அப்ப நாமளும் போய் தான் ஆகணும். ம். வாங்க வாங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. ம். கண்மணி, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆ, 2 குடும்பத்துக்கும் நடுவுல தொடர்பே இல்லாம போயிடுச்சு. ஆனா நீ வந்துட்டு போன சந்தோஷம் இன்னும் அப்படியேதான் இருக்கு கண்மணி. எனக்கும் தான் ஆன்ட்டி. மாஸ்டர் பாருங்க, எல்லாம் கிரானைட்டு தேக்கு மரமா இருக்கு. நம்ம கிட்ட லாஸ்ன்றாங்க. இதெல்லாம் மட்டும் எப்படிதான் அவங்க கட்டியிருப்பாங்களோ? டேய், அவங்க அப்பா பெரிய ஆள்ரா. எந்த முதலாளிக்கு லாபம் வந்தா சொல்லவே மாட்டாங்க. டேய், அதெல்லாம் பேசாம வாய மூடிட்டு இரு. எல்லாரும் ஆ, உட்காருங்க. உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? நீங்களும் ஆமா தம்பி, ஐயோ, உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க ம். கெஸ்ட், நீங்க தான் உட்காரணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாரும் உட்காருங்க. 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 கண்மணி உட்காருமா.
சார் நாங்களே வந்திருப்போம். எங்களை வாசல் வரைக்கும் வந்து வரவேற்று கூட்டு வரீங்களா சார்? அண்ணா இன்னைக்கு நீங்க ஸ்டாஃப்ஸ் இல்ல, என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட். தேங்க்ஸ் சார். உங்களெல்லாம் இப்படி வரவேற்கிறது என்னோட கடமை. அதான் என் குடும்பத்தோட சந்தோஷம். அடடா தம்பி, உங்க விருந்தோம்பல்ல இப்பவே எங்க பாதி வைத்து நரைச்சிட்டீங்க. என்ன மாஸ்டர், வீடு ஓகே தானே? இவ்வளவு வருஷமா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. ஆனா ஒரு ஹோட்டல் முதலாளியோட வீடு எப்படி இருக்குன்னு இப்பதான் பாக்குறோம். இது வரைக்கும் சார் நம்மள கூப்பிட்டதே இல்லைல்ல, அதனாலதான். என்ன பண்றது, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும்போது எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. மாஸ்டர், தர்மலிங்க என்ன போய் ஆரம்பிங்க. எதை சார்? சாப்பாட்டையா? அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆகணும்ல. நாங்க ரெடியா தான் இருக்கோம் தம்பி. ஓ புரியுது புரியுது. ஃபீல் ஃப்ரீ, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரி தம்பி, போலாம். போ 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 போ. அண்ணா அண்ணா வாண்ணா நம்மளும் போலாம். டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதென்ன ரொம்ப முக்கியமான வேலை? ஜீவா, நீ கண்மணி கூட பேசிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. என்னன்னு இவன் போர்வையே சரியில்லையண்ணா. புரியுதுல்ல? இதெல்லாம் அவளுக்கு புரியுதா இல்ல தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதான் செம்ம டென்ஷனா இருக்கு. பாக்குறான் பாக்குறான். கண்ட்ரோல் கண்ட்ரோல். அன்பு, நீங்க அங்க போலையா? வேணா ஜீவா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அட சும்மா போங்க, லைட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இல்ல, அந்த இடத்துல பிரச்சனை வேணாம், அதான் குடிக்க வேணான்னு பாக்குறேன். பயங்கர கண்ட்ரோலா இருக்கீங்க. ஏய் கார்த்திக், நீங்க போலாம்ல? இல்ல, நான் அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்கறேன். ஓ குட் ஜோக். இந்த வந்துடுறேன். சரி ஜீவா. கண்மணி. ஆமா. கண்மணி, இல்ல இல்ல. நம்ம கிச்சனை ரெனோவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீ பார்க்கவே இல்லல. வா வந்து ஆண்டி. பாரு. போயிட்டு வா. அண்ணா நம்ம கிச்சனா? போர்வு தான் சரியில்லைன்னா அந்த அம்மாவோட பேச்சு அதுக்கு மேல சரியில்லை. அண்ணா சம்திங் வெரி ராங்ண்ணா. இந்த விருந்துக்கு பின்னாடி இந்த குடும்பம் வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி என் மனசுக்கு படுது. நீ நல்லா யோசிச்சுக்கோ.
இல்ல நான் வெளியே வந்திருக்கேன். ஏய் நல்லா என்ன? கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் ஃபில் ஆ. பண்றது முக்கியம் இல்ல. ம். முதல்ல ஹார்ட்ல அப்ளிகேஷன் ஒழுங்கா ஃபில் பண்ணும். கரெக்ட். புரியலையே மாஸ்டர். அட என்னடா சும்மாவே எப்ப புரியாது. இதுல வேற இங்க பாரு. குறிச்சுக்கிறான். உன் ஆளு ஜோரா அங்க ம். போயிட்டு இருக்கிறா. டக்குன்னு போய் ஒரு பிட்ட மானே தேனேன்னு போடுறா. பொண்ணுங்க தனியா இருக்கும் போது தான் இது மாதிரிலாம் சொல்லி கரெக்ட் பண்ணும். இப்ப நீ போறியா நான் போட்டாடா? மாஸ்டர் மாஸ்டர் சீக்கிரம் போடா. நானே நார்மல் போறேன். ஃபிகருக்கு 4-5 பேர் ட்ரை பண்ணுவானுங்க. இது அப்நார்மலா இருக்குது. போ. போடா போடா ஆ. சீக்கிரம் போடா. டேய் போடா போடா, இல்லைன்னா வேற எவனா கரெக்ட் பண்ணிட போறான். போடா. ஹாய் அபர்ணா. உன் ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கு. என்ன இதுக்குன்னே பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த போல? சரி, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? ரொம்ப கேவலமா இருக்கு. போ, கிளம்பு போ. சரி, நீ ஏதோ நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீ நல்ல மூட்ல இருக்கும்போது நான் அப்புறமா வந்து பேசுறேன். ம், ச்சே. ஏண்டா ஏண்டடே என்னாச்சு? அது புட்டுக்குச்சு, அவ்வளவுதான். ஏண்டா அவளை போய் பாராட்டி 2 வார்த்தை பேசாம சாப்பிட்டியா, பல்லு விளக்குனியா, தூங்குனியா, இதெல்லாமாடா கேட்பாங்க? டேய், ஒரு பொண்ணை பார்த்தா உன் கண்ணு திராட்சை மாதிரி இருக்குது, உன் கண்ண மாம்பழம் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு அள்ளி விடணும்டா. அத விட்டுட்டு என்னடா நீ? நான் நல்லா எப்படி தெரியுமா வாய முடிய சார்? முதலாளி. சரி சார். தம்பி சார். வணக்கம் தம்பி. அண்ணா சார், இந்த வணக்கம். சீன் எல்லாம் வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். உட்காந்து பொறுமையா என்ஜாய் பண்ணி குடிங்க. ஓகே தேங்க்யூ சார், சார், தேங்க்யூ. ஃபாரின் சரக்கு சூப்பர் சார். செம்மையா இருக்கு சார். நல்லா இருக்கு. டேய் கார்த்தி, எனக்கு வேணாம், நீ வேணா போய் குடிடா. அடச்சே, நான் மனுஷங்களோட மட்டும்தான் அடிப்பேன். டேய் சொன்னா கேளு. வேண்டாண்ணே, விடு. நான் தான் சொல்றேன்ல. அன்பு, இல்ல நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல ஜீவா. ஹேய், இது காக்டெயில் இல்ல, மாக்டெயில், நான் ஆல்கஹாலிக், என்னோட ஃபேவரட். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒன் மோர் ரவுண்டுன்னு நீங்களே கேட்பீங்க. ஓகே அப்ப சரி. இதெல்லாம் லோக்கல் கிடையாதுப்பா, ஃபாரின். நீங்க பேசிட்டுங்க, அந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே தேங்க்யூ. ஹலோ, யார் இந்த சமயத்துல? ஓ ஹலோ. கார்த்திக், நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. கார்த்திக், கொஞ்சம் இங்க வா. நானா? ம், வா. இல்ல இதோ வர. அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றேன் உங்ககிட்ட, விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். அபர்ணா, என்ன விஷயம்? நான் உன்னை கேட்பேன். ஏமாத்த கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மறைக்காம உண்மையை சொல்லணும். நீ முதல்ல கேட்க வந்ததை கேளு, அத நான் உண்மையா பொய்யான்னு சொல்றேன். அன்புக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல அவர் வைஃப் யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, ப்ரூஃபும் காட்ட மாட்டேங்கிறாரு. அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஓ, நீயாவது உண்மையை சொல்லு கார்த்திக். அன்பு மேரிடா? பொய் தானே இது? இல்ல, அவ சொன்னதெல்லாம் உண்மைதான். சரி, அப்படின்னா ப்ரூஃப் காட்டு. யார் அவரோட வைஃப்? காமிங்க. இப்போதைக்கு என்னால அதை சொல்ல முடியாது. ஏன்? அது ஒரு பெரிய கதை. கூடிய சீக்கிரம் அண்ணனே சொல்லுவான், அப்ப நீயே தெரிஞ்சுக்குவ. நான் வர்றேன். கார்த்திக்,